ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே சிம்பிளான ப்ரான் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெளியில் நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு 200 கிராம் அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த மசாலா எல்லாம் இந்த ப்ரான்ஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். பார்த்திங்களா, நல்லா மசாலா எல்லாம் ப்ரான்ஸில் நல்லா பட்டு நல்லா ஃபுல்லாக கோட் ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு மினிமம் ஒரு 15 நிமிஷமாவது இது நல்லா மேரினேட் ஆகணும். அப்போ தான் ப்ரான்ஸில் அந்த மசாலாலாம் பிடிக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நான் மேரினேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்ல அடிகனமான பாத்திரம் இல்லாட்டி இரும்பு கல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கேஸ்டைன் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இடித்து வச்ச சோம்பு அதை சேர்த்துட்டோம்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இது கூடவே நம்ம மசாலாவில் பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மேலே வந்து கொஞ்சம் நிறையவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துடணும். இது வந்து ஓரளவுக்கு மிதமான தீயில் வச்சு ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை வந்து திருப்பி போடணும். நல்லா திருப்பி போட்டு அந்த சைடும் கொஞ்சம் நேரம் குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரான்ஸ்லேருந்து தண்ணியெல்லாம் விட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிக்கும். நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆயிருக்கு. ப்ரான்ஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 1 அல்லது 2 நிமிஷத்தில் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. நல்ல ஒரு சூப்பரான கலரும் வந்துடுச்சு. இப்போது கடைசியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரான்ஸ் வந்து ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. ஒரு 7 நிமிஷமே வந்து கரெக்டாக இருக்கும். உங்களோட ப்ரான்ஸ் இன்னும் குட்டியாக இருந்ததுன்னா இன்னுமே குறைவான நேரம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரொம்ப சுவையான இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.